Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். ஜெல்லி கஸ்டர்ட் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாம ஸ்ட்ராபெரி கிரஷ் எடுத்துருக்கோம். 1/4 கப் எடுத்து பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி கிரஷ் இல்லைன்னா ஸ்ட்ராபெரியை சக்கரை போட்டு மிக்சியில் அடித்து அதோட பியூரி கூட நீங்கள் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி கிரஷில் ஏற்கனவே சக்கரை இருக்கிறதுனால அந்த சக்கரை சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நாம் 1/2 டீஸ்பூன் அகர் பவுடரை தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்ட்ராபெரி பியூரியில் நம்ம இந்த மிக்சரை கலந்து கொடுத்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு திக்கானதும் மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கஸ்டர்ட் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம். இது கூட பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 1 கப் பால் எடுத்துக்கலாம். இது கூட பால் நல்லா கொதிச்சதும் அது கூட நம்மளோட கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். இங்கே போட்ட உடனே நல்லா திக்காயிடும். இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கானதும் பாத்திரத்தில் மாற்றி இதையும் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பனானா, ஆப்பிள், கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டையும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.